ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் கூனி மீன் முருங்கைக்கீரை போட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கூனி மீன் இறால் மீன்லேருந்து பொடிசு தாங்க கூனி மீன். நாங்கள் மீன் அந்த மீன் அப்படி தாங்க சொல்லுவோம். எங்கள் சைட்லலாம் அப்படி தான் சொல்லுவோம். கழுவி வச்ச நல்ல முருங்கைக்கீரை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கூனி மீனில் நிறைய பொடி மண் இருக்கும். அந்த மண்ணுமே நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே 4-5 வாட்டிக்கு மேலே க்ளீன் பண்ணுறது நல்லது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கூனி மீனையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மீன் வேகிறதுக்குள்ளால் அரை முறி தேங்காய் திருவி எடுத்துக்கிறேன். மஞ்சள் பொடி, ஜீரகம், மிளகுத்தூள் உங்களோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, அப்புறம் சின்ன உள்ளி எல்லாம் உரித்து போட்டு சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து எடுத்துக்கோங்க. மீனும் வெந்துடுச்சு. நம்ம இப்போ மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ அந்த மீனில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி நல்ல பொரியல் மாதிரி நல்லா கிளறி விடும்போது நல்ல பொரியல் மாதிரி வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு கூனி மீன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்தோம். அதுக்கு கூட தான் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.